நம்ம கடந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 நாட்களாக 4 நாட்களாக we are looking into the characters of God. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு இந்த பூமியில. ஏன்னா தேவனுக்கு தெரியும். இயேசு சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் கூடாதுன்னு. நிறைய காரியங்கள் நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, he wants to intervene, நம்முடைய வாழ்க்கையில இன்டர்வீன் பண்ண விரும்புகிறார். அதனாலதான் he came as a மனுஷ ரூபம் எடுத்து அவர் வந்தார். he came in flesh and blood, he came as the man, he came உங்களை போல என்ன போல பாடுள்ள மனுஷனாக வந்தாரு. எதுக்குங்க? டு அண்டர்ஸ்டாண்ட் your பெயின் அண்ட் மை பெயின். அதுக்கு ஒரு விடுதலையும் ஏற்படுத்தி கொடுத்தார் ஆன் த கிராஸ். சோ அந்த இயேசு இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறார். நான் மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் இருக்கிறார். பட் பூமியில நாம இருக்கிறோம். மெனி டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் வரும் வராதுன்னு சொல்லல. எவ்ரிபடி வில் கோ த்ரூ. நீ எவ்வளவுப்பட்ட விசுவாசியா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும், ஒரு காலம் வரும் where you have no answers. சில நேரத்துல நம்முடைய தடுமாற்றுகிற ஒரு கட்டம் வரும். அந்த நேரத்துல நாம் என்ன ஜெபிக்கிறதுன்னு கூட தெரியாது. அதெல்லாம் நான் இப்ப சொல்றது உங்க அநேகருடைய வாழ்க்கையில அனுபவம் வந்திருக்கும். எங்க போறது, யாருக்கிட்ட ஜெபம் பண்றது, என்ன ஜெபம் பண்றது இன்னும் தெரியாம தவித்த நாட்களும் காலங்களும் எல்லாருடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. என் வாழ்க்கையில வந்திருக்கிறது. had gone through that, had experienced that. என்னுடைய ஒய்ஃபுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல விழுந்திருக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம கலங்கி நின்ன நான். ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், இயேசுவேன்னு உள்ளத்துல கூப்பிடதான் தெரியும். இயேசுவே ஏதாகிலும் செய்யுங்கன்னு சொல்லதான் முடியும். அதற்கு மேல வார்த்தை வராது. சோ சம் வே ஆர் தி அதர் நீங்க எல்லாம் அந்த பாதையில கடந்து போயிருப்பீங்க. ஹல்லேலூயா. வாட் இஸ் காட் டூயிங் அந்த நேரத்துல? சங்கீதத்துல ஒரு சங்கீதக்காரர் இப்படிதான் சொல்லுவாரு. சங்கீதம் 61ஆம் சங்கீதத்துல 1-2 வசனங்களை வாசிச்சீங்கன்னா அங்க சங்கீதக்காரன் சொல்ல, தேவனே என் கூப்பிடுதல் கேட்டு என் விண்ணப்பங்களை கவனியும், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். சங்கீதக்காரனுடைய ஜெபம், உலகத்துல அவன் படுகிற அவஸ்தையும் துன்பமும் பாடும் பார்த்து அவன் கேட்பான், ஆண்டவரே என்னை யாரும் எட்டாத உயரத்துக்கு கொண்டு போயிடும். ஐ cannot bear the suffering. இந்த பாடு, இந்த வேதனை, இந்த அவமானம், இந்த நிந்தை என்னால தாங்க முடியல ஆண்டவரே. டேக் மீ somewhere. எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடு. யூ டேக் மீ லார்ட். என்னை கொண்டு போயிருங்க. where no one can see me. ஆண்டவரே என்னை கொண்டு போயிருங்க. I don't want to live on this earth. என்னை கொண்டு போயிருங்க somewhere where I could find peace. Take me into your presence, Lord. அங்கதான் தங்க விரும்புறேன். Have you gone through that? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டம் வந்திருக்கும், ஒரு நாள் வந்திருக்கும். You would have got frustrated about your own life. எத்தனை பேர் உங்க வாழ்க்கை மேலே ஒரு கசப்பு, வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது? ஏன் இந்த வாழ்க்கை? வை வாழ்க்கை எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பாடு, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த கஷ்டம்னு கேட்டு இருக்கீங்கல்ல? நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க கேட்டது ஆண்டவர் கேட்டுச்சோ இல்லையோன்னு கூட தெரியாம இருக்கலாம். பட் காட், தேவனுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க ஜெபம் பண்ணது தெரியும். பைபிள் சொல்லுது, உங்க நாவில் சொல் பிறவாததற்கு முன்பே கூட அவருக்கு தெரியுமா. சங்கீதம் 139 எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். பட் இஸ் வெயிட்டிங். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருங்க, அவர் கேட்க நம்ம காதுல எட்டாதது போல, நம்ம ஜெபிக்காதது போல, அவர் இல்லாதது போல நமக்கு எண்ணங்கள் வரும். பட் ரிமெம்பர், your God knows it.
குறித்த நேரத்துல வருவார், குறித்த காலத்துல வருவாரு. He will never miss the deadline. உங்களுக்குன்னு குறித்திருக்கிற அந்த நாள்ல வருவாரு. அப்படிதான் பைபிள்ல சொல்லுதுங்க. புதிய ஏற்பாடுல யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க ஒரு நாள் திடீரென்று இயேசு என்ன பண்றாருங்க, ஒரு இடத்துக்கு போகிறார். பெத்தாசா என்ற ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு போகும்போது அங்க எத்தனையோ பைபிள் சொல்லுது, அங்க பலர் இருந்தாங்க. குருடர்கள் இருந்தாங்க, சப்பானிகள் இருந்தாங்க, சூம்பின உருப்படையவர்கள் இருந்தாங்க, பலவிதமான வியாதிக்காரர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. Surrounded, the place was surrounded only with sick people. அந்த இடத்துல யோசித்து பாருங்க, they would have been crying, weeping, wailing தான் இருந்திருக்கும். வழியில எத்தனை பேர் துடிச்சிருப்பாங்க. நீங்க எப்பனா என்னைக்குன்னா போயிருப்பீங்களா எனக்கு தெரியாது. இந்த ஆக்சிடென்ட் அண்ட் ட்ராமா சென்டர்ல நீங்க போயிருந்தீங்கன்னா யூ வில் நோ தட். இந்த ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல சில ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, அங்க அந்த ஐசியூக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேர் வில் பி வீப்பிங், தே வில் பி கிரையிங், தே வில் பி வெயிலிங். அத போகும்போதே நம்ம உள்ளெல்லாம் உடைஞ்சிரும், உடைக்கப்படும். எல்லா பக்கத்திலயும் ஏதோ ஒரு ஓலத்தின் சத்தம் வந்து கொண்டு இருக்கும். வெளியே சொந்தங்கள், உற்றார் உறவினர்கள் கதறி கொண்டு இருப்பாங்க. ஒரு அற்புதத்துக்காக காத்திருப்பாங்க. டாக்டரை பார்த்து கொண்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவார் என்று காத்து கொண்டு இருப்பாங்க. டாக்டர் வந்து சொல்லுவாங்க, நாங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. They don't give you hope till that patient gets recovered. இங்க பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் அதிகாரத்துல இப்படி பலர் வியாதிப்பட்டு இருக்கிற அந்த இடத்துல இயேசு ஒரு நாள் அந்த இடத்துல வராரு. He sees everyone. ஆனா இயேசு என்ன பண்ணலங்க, எல்லாருக்கிட்டையும் போல he reaches to one man. ஒரு மனுஷன்கிட்ட போறாரு. பைபிள் சொல்லுது அந்த இடத்துல ஒரு மனுஷன் பேர் கூட தெரியல. ஆனா 38 வருஷங்களாக வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தானா. Among them there was one man who was sick for 38 years. யோசிச்சு பாருங்க, 38 வருஷம். Do you think it was an ordinary thing? 38 வருஷமா he had one sickness. அவன் நடக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது. அவன் வாழ்க்கையை படுக்கையில போய் கொண்டு இருக்கிறது. Hallelujah. He is there. 38 வருஷமா, ஒரு நாள் 2 நாள் இல்ல. நமக்கு ஒரு சில நாட்கள் நம்ம பலவீனமா இருந்தாலும் நமக்கு ஃபெட்டப் ஆயிரும். ஐயோ என்னைக்குதான்னு. பட் 38 வருஷமா இருந்தானா அப்ப அவனுடைய மனசை யோசித்து பாருங்க, எத்தனை உடைக்கப்பட்டிருப்பான், எத்தனை கலங்கி போயிருப்பான், எத்தனை முறை ஜெபம் பண்ணிருப்பான். ஆண்டவரே நான் செத்துறேன், என்ன சாகணும், நான் சாகணும், நான் சாகணும்னு எத்தனை முறை அவன் சொல்லி இருப்பான். ஆனா சாவு வரல அவனுக்கு, மரணம் அவனை வரல. ஆனா பட் he is there. அந்த பெத்தாஸ்தா அந்த இடத்துலதான் இருக்கிறான். எதுக்குங்க, எதுக்கு இருக்கிறான்னா, ஒரு நப்பாசை. அந்த தண்ணீர் கலங்கும் போது நான் போய் இறங்கினா எனக்கு சுகம் கிடைச்சிரும். He wanted to get healed. He wanted to have a normal life வாழணும்னு அவனுக்கு ஆசை. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில என்ன இல்லைங்க, அதுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? 38 வருஷம். முதல் ஒரு சில வருஷத்துல எனக்கு இந்த மருந்து சரியாயிரும், அந்த மருந்து எடுத்தா சரியாயிரும் நினைச்சிருக்கலாம். அப்படியே காலப்போக்குல 38 வருஷம் ஆயிருச்சு. பட் ஸ்டில் he hoped to get well. வியாதியா இருக்கிற ஒருத்தரும் என்ன இருக்காதுங்க, வியாதி குணமாக்க கூடாதுன்னு இருக்க மாட்டோம். எப்படியாச்சும் எனக்கு சுகம் கிடைச்சிடும், சுகம் உண்டாகும் நம்பிக்கையில தான் இருப்போம். அத போலதான் இந்த மனுஷன் இருந்தான். பட் அமேசிங்லி அந்த ஒரு நாள் என்ன பண்ணாருங்க, God, Jesus went in seeking him. அவனை தேடிட்டு போனாராம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமா வியாதி உள்ளன் என்று இருந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டாராம். அப்ப எல்லாரும் இருக்கிறாங்கங்க. God sees this man needs a miracle today. இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு ஒரு அற்புதம் வேணும். இந்த மனுஷனுடைய துக்கத்தை நான் மாத்தணும், இந்த மனுஷனுடைய கண்ணீரை நான் மாத்தணும், இந்த மனுஷனுடைய வியாதியின் படுக்கை நான் மாத்தணும், இவனை நடக்க வைக்கணும், ரொம்ப காலமா நடக்காம இருக்கணும். Jesus reached out to that man. அவனை கேட்கிறார், do you want to get healed?
என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு தெரியாது. டுடே இஸ் மை டேன்னு அவனுக்கு தெரியாம இயேசு கிட்ட பேசிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இந்த இரவுல கூட டுடே திஸ் இஸ் த டே that the Lord has made for me என்று அறியாம உணராம நீங்க எதையோ பேசி கொண்டு இருக்கலாம். I just request you, ஒரு சில நிமிஷங்கள் pay complete attention, கொஞ்ச நேரம் முழு கவனத்தை நீங்க இந்த இடத்துல வைக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்க வேலைகள் எல்லாம் வச்சிருங்க, கொஞ்ச நேரம் ப்ளீஸ். ஹalleluya. ரிமெம்பர், ஆண்டவர் நாளை முன்குறிச்சார்னா அந்த நாளை காட் அந்த நாளை தள்ளி ஆண்டவர் போக மாட்டார். இன்னொரு நாள் வரன்னு சொல்ல மாட்டார். This is the day that the Lord has made. இன்னைக்குதான் ஆண்டவர் இதுதான் நான் உண்டு பண்ணின நாள்னு சொல்லுவார். இந்த நாளுக்கு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த நாள்ல உனக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறேன். இந்த நாள்ல உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறேன். இந்த நாள்ல உன்னுடைய பயத்தை நீக்க வந்திருக்கிறேன். உன்னை இயலாமை மாற்ற வந்திருக்கிறேன். உனக்கு உயர்வை கொடுக்க I am the God. வெகு காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணுமா? இவனுக்கு இருதயத்தை இழைக்க பண்ணுச்சோன்னு தெரியல. விரும்பினது வரும்போது அது வெள்ளித்தட்டில வைக்கப்பட்டது போல இருக்குமா? I believe today God wants to do something in your life. உங்களுக்கு ஏதோ செய்ய விரும்பணும்னு நான் நினைக்கிறேன். I feel that burden in my spirit. Hallelujah. உனக்கு சுகம் வேணுமான்னு கேட்கிறாரு. அவனுக்கு தெரியல என் ஆண்டவர் இப்ப சுகப்படுத்துறாருன்னு தெரியல. He gives the reason. அவன் சொல்றான், ஏன் நான் இருக்கிறேன், என்ன நான் பண்றேன், இத்தனை வருஷம் இருந்துச்சு, ஒவ்வொரு நாளும் தண்ணி கலங்கும் போது I try to enter, அதுக்குள்ள எனக்கு முன்னாடி ஒருத்தன் போயிடுறான், தண்ணியில இறங்கிடுறான். I'm still looking for an opportunity. ஆண்டவர் சொல்றார், ஆப்பர்ச்சுனிட்டி உன்னை தேடி வந்திருக்குதுப்பா, சுகம் உன்னை தேடி வந்திருக்குது, விடுதலை உன்னை தேடி வந்திருக்குது. இன்னைக்கு இரவுல அதுதான் உங்களை பார்த்து சொல்றாரு. You are looking somewhere. உன்னுடைய அற்புதர் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் பரிகாரி உன்னை தேடி வந்திருக்கிறாரு. உன் யெகோவா ஈரே உன்னை தேடி வந்திருக்கிறாரு. உன்னுடைய யெகோவா ராஃபா உன்னை தேடி வந்திருக்கிறாரு. இம்மானுவேல் உன்னை தேடி வந்திருக்கிறாரு. நீ ஏன் அங்கே இங்க பார்க்கிற? லுக் டு ஜீசஸ். அவர் வந்திருக்கிறார், உன் அண்டையில வந்திருக்கிறாரு. அவனுக்கு புரியல. இன்னைக்கு உங்களுக்கும் நிறைய பேருக்கு புரியாது. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி யோசித்து கொண்டு இருக்கலாம். பட் ஜீசஸ் had a surprise. அவனை பார்த்து சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அன்எக்ஸ்பெக்டட் திங். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு சத்தம் காதுல விழுதுங்க. என்னன்னு? எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. He never expected that voice. He never expected that sound. He never expected that word. அதே போலதான் இந்த இரவில் I believe God is speaking to someone. Arise, எழும்பு, நட. அவனுக்கு விசுவாசம் இருக்குதான்னு கேட்கல. ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறவர் தாங்க இருக்கிறாரு. அடுத்த நிமிஷம் பைபிள் சொல்லுது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தரமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். The very moment the word came, இயேசுடைய உதட்டிலிருந்து அந்த வார்த்தை முடிவதற்கு முன்பாகவே அவன் சுகம் அடைந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தானா. All of a sudden that word came. All of a sudden that sound came. அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல, நினைச்சு பார்க்காத நேரத்துல, நினைக்காத காரியம் அவனுடைய வாழ்க்கையில வந்து எட்டினது. He got healed. அதுதான், that is the way Jesus will come. நீ நினையாத நாள்ல வருவாரு, நீ எதிர்பார்க்காத நாள்ல வருவாரு. நீங்க எனக்கு ஆண்டவர் வரவே மாட்டார் நினைப்பீங்கன்னா ஆண்டவர் வருவாரு. என்ன மறந்துட்டாருன்னு நினைச்சீங்கன்னா நான் உன்னை மறக்கலப்பா, உனக்கு அற்புதம் செய்ய நான் வந்திருக்கிறேன்னு அவர் சொல்லுவாரு.
ஏன் இன்னும் அவரை சந்தேகப்படுறீங்க? He never bothered. அவன் யாரு, அவனுடைய ஹிஸ்டரி என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு தெரியல. It is not much is written about that man, but Jesus came and healed. எனக்கு உங்களை பத்தி எனக்கு என்ன தெரியும்? மோஸ்ட் ஆஃப் them I don't know. உங்க பேரு தெரியும், கொஞ்சம் பழகி இருக்கிறோம், கொஞ்சம் தெரியும். Jesus didn't come and question. இதனால வந்துச்சுன்னு சொல்லல. I have come just to heal you. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, I just come to, உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய வந்திருக்கிறேன், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நான் வந்திருக்கிறேன். Are you willing? பதில் உங்களுடையதுங்க. Hallelujah. I know already, இப்ப தெரியும் எனக்கு. There is something happen in your heart. உங்க இருதயத்தின் ஆழத்துல ஒரு சத்தம் தொனித்து கொண்டிருக்கிறது. It's not a word. ஏதோ I don't know how to explain it. God is in the process of doing a miracle. அது என்ன எனக்கு தெரியாது. But God knows your need. இந்த இடத்துல பாருங்க, Jesus went with disciples. அவங்க disciples ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த 38 வருஷமா வியாதி இருக்கிறவன் தெரியாது, அவனுக்கு அற்புதம் வேணும்னு தெரியாது, இயேசு அங்க போய் அற்புதம் செய்ய போறான்னு ஒருத்தருக்கும் தெரியாது, except Jesus. இரவுல உங்களுக்கே கூட இப்ப என்னுடைய அற்புதத்தின் நாளும் தெரியாம இருந்தாலும் உங்களுக்கு வந்து இயேசு ஒரு அற்புதத்தை செய்வார் இந்த இரவுல. He is willing to do a miracle. Already has come. நீங்க இருக்கிற இடத்துக்கு அவர் வந்து இருக்கிறாரு. தெரியும், உங்க இயலாமை தெரியும். Somewhere deep in your heart you are crying to God. அது அவருக்கு தெரியும். Yes, come all the way to you. ஒரு அழகான அற்புதத்தை செய்ய வந்திருக்கிறாரு. Let your eyes, உங்க காதுகள் திறக்கப்படட்டும் for the voice of Jesus. May that word penetrate, உங்களுக்குள்ள ஆழமாய் கடந்து போகட்டும். May his word make you rise. நீ எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை எழும்பி நடக்க வைக்கட்டும். May this day become the day ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தின நாளா இருக்கட்டும். May you be blessed. May God be blessed.